ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆந்திரா ஸ்டைல் முருங்கா குழம்பு. இந்த குழம்பு நம்ம சு வித்தியாசமாக செய்கிறோம். ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு குழம்பு தான் இது. முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்ட ஒரு குழம்பு. சூப்பராக இருக்கும். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது நம்மளுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். நல்லா பொறுத்து போகும். இந்த முருங்கா குழம்பு எப்படி செய்யலாம் இன்றைக்கி உங்களுக்கு காட்டிடுறேன் வாங்க. ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடாய் சூடு பண்ணி அதில் 1 கப்பு வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு வேணால் போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளு வேணால் போட்டுக்கலாம். எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எள்ளு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 கொஞ்சம் தேங்காவும் போட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடராக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 2 முருங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா இந்த நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுடணும். இது ஒரு 7 நிமிஷம் 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நம்ம இந்த முருங்காய், இந்த தக்காளி, அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம பொடியும் அரைச்சி வச்சிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியும் நீங்கள் ஊற போட்டு அதுவும் ஜூஸ் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா வெந்துடும், காயெல்லாம் வெந்துடும். இதுக்குள்ளே நான் பொடியும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, எள்ளு, அப்புறம் தேங்காய் எல்லாம் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம புளிசாரும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த பவுடர் நல்லா காய் வதங்கிடுச்சு. இதில் நம்ம இந்த பவுடர் போட்டுடலாம். அப்புறமா புளி தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் இதில் காரம் ருசிக்கேற்ப நம்ம வெறும் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த புளி தண்ணியில் நம்ம போட்ட மிளகாத்தூளும் இந்த பவுடரும் அப்புறம் எல்லாம் கொதித்து நல்லா திக்காகிடும். நம்ம இதில் வேறு எதுவும் போடல, இந்த வேர்க்கடலை பொடி போட்டதுனால நல்லா குழம்பு திக்காக வந்துடும், கிட்ட வந்துடும். சூப்பராக இருக்கும் நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது. அதே மாதிரி ருசியும் அட்டகாசமாக இருக்கும். இந்த முருங்காய் அப்புறம் இதில் நீங்கள் கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா காரமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலரே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கலரில் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இது நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதில் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த புளிப்பு எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ ருசிக்கேற்ப உப்பும் போட்டுட்டு இந்த குழம்பு நல்லா தளன்னு கொதித்ததுக்கப்புறம் என்ஜாய் பண்ண வேண்டியதாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.